ஸோ மணி முத்தையா பிள்ளை அப்படின்றவர் கேட்டிருக்கிறாரு, எனக்கும் எதிர் பார்ட்டிக்கும் நஞ்சை நீளம் சம்பந்தமா கேஸ் நடந்தது. அவரோட பக்கம் மணி முத்தையா பிள்ளைக்கு சாதகமா தீர்ப்பு கிடைச்சது. தஞ்சை நிலங்களுக்கு பொதுவா வாய்க்கால் வரப்புக தான் வந்து எப்பவுமே பாதை நஞ்சை நிலங்களுக்குன்னு போது. ஸோ தற்சமயம் வந்து விவசாயம் கிடையாது. இப்போ எதிராளி வந்து பாதையை அடைச்சிக்கிட்டு பிரச்சனை பண்றாரு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமா இதுக்கு வந்து ஒன்று கம்ப்ளைண்ட் வந்து இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பிளஸ் போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதை மீறி இந்த ரெண்டு பேருமே எதுவுமே பதில் சொல்லணும்னு சொன்னா தென் யூ கேன் கம் டு ஹை கோர்ட் ஆல்சோ. சரி, இதுல இன்னொரு எனக்கான ஒரு கேள்வி என்னன்னா, இவருக்கு சாதகமா தான் தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு மட்டுமே வந்து அதை வச்சு மட்டுமே வந்து இப்போ எதிராளி ஆப்போசிஷன் பார்ட்டியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதா? எஸ். இது போக ஒவ்வொரு வாய்தாவுக்குமே வந்து 2000 5000 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. இதுவும் போக அந்த செலவு இந்த செலவு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்லேனியஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நிறைய வந்து வாங்கிக்கிறாங்க. உண்மையான நிலவரம் என்ன, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். கோர்ட் விஜிலன்ஸ் காவல்துறை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய நிலத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் புதுசா நிலம் வாங்கி இருந்தாரு. அவர் இப்போ அந்த நிலத்துல ஒரு ஆழ்துளை கிணத்தை வந்து போட்டிருக்காரு, அமைச்சிருக்காரு. இதுல என்ன பிரச்சனைனா, என்னோட இடத்துக்கும் அவர் ஆழ்துளை கிணத்தை அமைச்ச இடத்துக்கும் 2 to 3 மீட்டர் வரலாம் கேப் இருக்கு, அந்த இடைவெளி இருக்கு. அவர் ஆழ்துளை கிணற்றை அமைச்சதுனால நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு சுத்தி இருக்கிற எல்லா நிலத்துக்குமே வந்து நிலத்தடி நீர் வளத்திற்கு பாதிப்பு ஏற்படுது. இவர் ஒருத்தர்னால சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்குமே பிரச்சனை அப்படின்றாரு. ஸோ விவசாயமே வந்து இதனால பாதிக்கப்படுது. அந்த ஆழ்துளை கிணற்றை மூட சட்டப்படி ஏதாவது வழி இருக்கா, பண்ணலாமா, ப்ரொசீட் பண்ணலாம்? நிச்சயமாக ப்ரொசீட் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொன்னா, இவர் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த எக்கோசிஸ்டம்னு சொல்லப்படுகின்ற சூழ்நிலை இது சம்பந்தமா இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்கிறது நிகழ்ச்சி தொடர்கிறது. சரி, இப்போ நம்ம பேச போகிற அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தமிழ் சினிமாவில் இப்போ நம்ம பேசும்போதே தெரியும், அதை டீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மணி முத்தையா பிள்ளை அப்படின்றவர் கேட்டிருக்கிறாரு, எனக்கும் எதிர் பார்ட்டிக்கும் நஞ்சை நீளம் சம்பந்தமா கேஸ் நடந்தது. அவரோட பக்கம் மணி முத்தையா பிள்ளைக்கு சாதகமா தீர்ப்பு கிடைச்சது. தஞ்சை நிலங்களுக்கு பொதுவா வாய்க்கால் வரப்புக தான் வந்து எப்பவுமே பாதை நஞ்சை நிலங்களுக்குன்னு போது. ஸோ தற்சமயம் வந்து விவசாயம் கிடையாது. இப்போ எதிராளி வந்து பாதையை அடைச்சிக்கிட்டு பிரச்சனை பண்றாரு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமா இதுக்கு வந்து ஒன்று கம்ப்ளைண்ட் வந்து இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பிளஸ் போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதை மீறி இந்த ரெண்டு பேருமே எதுவுமே பதில் சொல்லணும்னு சொன்னா தென் யூ கேன் கம் டு ஹை கோர்ட் ஆல்சோ. ஹை கோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷன் கூட போடலாம். ஆனா இதுக்கு இவ்வளவு தேவையே இல்லை. இந்த மாதிரி பாதை அடைக்கிறாங்க அல்லது என்னுடைய இடத்த மறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாய்த்துறைக்கும் போலீஸ்காரங்களுக்கு கொடுத்தாலே, பிளஸ் அந்த சர்வேயர்னு ஒன்று இருக்காங்க, அந்த நில அளவையர். அந்த நில அளவையர் மூலமா அதுக்கு ஒரு 85 ரூபாயோ 150 ரூபாயோ கட்ட சொல்லுவாங்க. அந்த பணத்தை கட்டிட்டீங்கன்னா, சலான் கட்டிட்டீங்கன்னா, தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து அந்த நில அளவையர் சர்வேயர் வந்து அளந்து கொடுப்பாரு. அளந்து கொடுக்கும்போது 2 பேருக்கும் நோட்டீஸ் கொடுப்பாங்க. 2 பேருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு, அப்ஜெக்ஷன் தெரிவிக்காத பட்சத்தில் நில அளவை செய்யப்படும். அந்த அளக்கும் போது உடனே நீங்க அந்த கல் எல்லாம் போட்டு அல்லது ஃபென்சிங் ஏதோ அதுக்கு தகுந்தாப்புல என்ன நீங்க செய்யணுமோ அதை நீங்க வந்து சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம். ஆனா பொதுவாகவே வந்து விவசாய நிலங்கள்ல, நானும் விவசாயின்றதுனால நான் சொல்றேன், வரப்புல தான் நடந்து போகணும். எதுவா இருந்தாலும் இந்த ஒரு வரப்பை வந்து நீங்க மறிக்கிறதோ அல்லது நீ இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்றதோ வந்து உரிமை இல்லை. ஏன்னா அந்த பொதுவாகத்தான் சொல்லப்படுது. இல்லைன்னா எங்கேயுமே வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்குன்னு பாதை தனியா போடலையே, அந்த நிலத்துக்கு போறதுக்கான பாதை ஒன்றும் போடல. அதனால வரப்பு தான் எல்லாத்துக்குமே வந்து பொதுவானது. எதிரியா இருந்தாலும், பேசிக்கினாலும் பேசலனாலும், சண்டை போட்டாலும் அந்த வரப்புல தான் போய் ஆகணும். அதனால இந்த வரப்பை அவங்க அப்ஜெக்ட் பண்றாங்கன்னு சொன்னா அது தாராளமா வந்து நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அல்லது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லலாம், நில அளவையருக்கு சொல்லலாம். உங்க வரப்பை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னாலும் அதுல நடந்து போய்க்கலாம் அப்படின்றதுதான் இவருக்கான பதில். சரி, இதுல இன்னொரு எனக்கான ஒரு கேள்வி என்னன்னா, இவருக்கு சாதகமா தான் தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு மட்டுமே வந்து அதை வச்சு மட்டுமே வந்து இப்போ எதிராளி ஆப்போசிஷன் பார்ட்டியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதா? எஸ், அதுக்குதான் எக்ஸிகியூஷன் பெட்டிஷன், நிறைவேற்று மனுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நிறைவேற்று மனுல இவர் வந்து
சட்டம் சொன்னதை வந்து அல்லது தீர்ப்பு சொன்னதை வந்து மதிக்க மறுக்கிறார், அந்த தீர்ப்பையே மதிக்கிறதுக்கு மறுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா போலீஸ்க்கு நிச்சயமாக அவர் அரெஸ்ட் பண்றாங்க. அதனால தாராளமா ஒரு போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட், ஏன்னா தனக்கு சார்பாக தீர்ப்பாகி விட்டது இருந்தும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னு சொன்னா ஒரு இபி ஒண்ணு போட்டு இபிலே ஆனா அரெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது எக்ஸிகியூஷன் பெட்டிஷன்னே ஒண்ணு இருக்கு, நிறைவேற்று மனு. அந்த நிறைவேற்று மனுவிலே வந்து இவர் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அது நிறைய இருக்கு நிறைவேற்று மனுவிலேயே என்னெல்லாம் பண்ணலாம். அவரோட நிலத்தையே வந்து சீஸ் பண்ணலாம், அந்த நிலத்தை வந்து சேல் பண்ணலாம், அந்த மாதிரி இல்லைன்னா ஜெயிலில் அடைக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இபி போகலாம். இபி போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுக்கான இப்போ நீங்க இவருக்கு வந்து 2 பாதை சொல்லியிருக்கீங்க, ஒன்னு பூ பாதை, இன்னொன்னு சிங்க பாதைன்னு வச்சுக்கலாம். இன்னொன்னு இந்த நில அளவையர் சர்வேயர் இதெல்லாம் வச்சு டீல் பண்றது, இல்ல இபி. ஸோ இது வந்து சாய்ஸ் வந்து அவருடைய இஷ்டம், நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில். ஓகே, அடுத்ததா வந்து சட்டம் சார்ந்த ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு இளங்கோ கேட்டிருக்காரு. இப்போ சட்டம் அதுலயே வந்து கேள்வி அடுத்து வந்து இல்ல அவருக்கு வந்து டைரக்டாவே அதுல டவுட் வந்திருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ கீழ்கோர்ட் அப்புறம் ஹைகோர்ட்ல வந்து ஒரு வழக்குக்கு எவ்வளவு பணம் நிர்ணயம் செய்யறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு காரணமா கீழ்கோர்ட்ல வந்து 10,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் கோர்ட் ஃபீஸ் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ஹைகோர்ட்ல போனா சுமார் 50,000க்கு மேல ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இது போக ஒவ்வொரு வாய்தாவுக்குமே வந்து 2,000ல இருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. இதுவும் போக அந்த செலவு இந்த செலவு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்லேனியஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நிறைய வந்து வாங்கிக்கிறாங்க. உண்மையான நிலவரம் என்ன, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். கோர்ட் விஜிலன்ஸ் காவல்துறை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சத்தியமா இதுக்கு பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் கேட்டுட்டாரே அப்படின்றதுக்காக நான் ஒரு சில பதில் சொன்னேன். இவர் சொன்ன மாதிரி இந்த கீழ்கோர்ட்ல 10,000 5,000 அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு வழக்கறிஞரை நீங்கள் தேர்வு செய்து விட்டீர்களே ஆனால் அவர் என்ன வந்து அதுக்கான கட்டணம் கேட்கிறாரோ அந்த கட்டணத்தை ஒப்புக்கொண்டால் மட்டுமே தான் அந்த வழக்கை எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ நான் வந்து உதாரணமாக நான் ஒரு நார்மலாக எங்கள் ஊரில் கிராமத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கேஸ்க்கு வந்து நான் 2 லட்சமும் கேட்கலாம், 5 லட்சமும் கேட்கலாம், 10 லட்சமும் கேட்கலாம். அது என்னுடைய விருப்பம், என்னுடைய சாய்ஸ். இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் ஒன்றும் இல்லை. என்ன வேணாயா, என்னை விட்டுரு, வேற ஒரு வக்கீல் இருப்பாங்களே அவங்ககிட்ட போங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா விஷயம் என்னன்னா, இவருக்கு எவ்வளவு தூரம் இதுல வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எவ்வளவு நாலேஜ் இருக்கு, எந்த மாதிரிலாம் இவர் ஈடுபடுவாரு அப்படின்றது வந்து பேசும்போதே தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு கோர்ட்டுக்குன்னு ஒரு நிலவரம் இருக்குன்னு வைக்கலாம். கீழ்கோர்ட்ல வந்து அவங்களுக்கு செலவுகள் கம்மியா இருக்கலாம், அதனால 500 ரூபாய் வாய்தாவுக்கு 500 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போறது உண்டு. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் லெவல்ல வந்தாங்கன்னா 1000 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லலாம். ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்கன்னா 2,000 ரூபாய் கொடுக்கணும். சரி, இதெல்லாம் போக நான் ஒரு உச்சபட்சமா ஒரு ஆன்சர் என்னால சொல்ல முடியும்னு சொன்னா, நீங்க சுப்ரீம் கோர்ட்டு போனீங்கன்னு சொல்லுங்க. அங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவ்வளவு ரூபாய்ன்னு ஃபிக்ஸ் பண்ணப்படுகிறது. அதுல ஒரு சீனியர் அட்வொகேட் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அந்த சீனியர் அட்வொகேட் ஆர்கியூமெண்ட் மாத்திரம் பண்ணுவார். அந்த சீனியர் அட்வொகேட் போய் அந்த சப்போஸ் 5வது ஐட்டம் வருது அப்படின்னு சொன்னா 1வது ஐட்டத்துல 2வது ஐட்டத்துல போவாரு, 5வது ஐட்டிலே கூட போய் நிற்கலாம். போய் உட்கார்றாரு, மைலார்டு அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க. மைலார்டு வந்து இல்ல உங்க கேஸ் ரொம்ப நேரம் எடுக்குது, ஐ வில் போஸ்ட் இட் டே ஆஃப்டர் டுமாரோ நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்றாருன்னா, எஸ் மைலார்டுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டா அவருக்கு ஃபீஸ் கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? 5,50,000 ரூபாய் கொடுக்கணும் அவருக்கு. இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய வக்கீல் கிட்ட போனீங்கன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் சீனியர் ஜெத்மலானி கிட்ட போறோன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ராம் ஜெத்மலானி சொல்லவே முடியாதுல்ல, அவருக்குலாம் வந்து கோடிக்கணக்குல இல்ல ஃபீஸ், அது யார் கேட்கறது? அதனால இந்த மாதிரி எல்லாம் கேட்க முடியுமான்னா முடியாது. இது பிட்வீன் அட்வொகேட் அண்ட் கிளைண்ட். அந்த கிளைண்ட் அட்வொகேட்னுடைய ரிலேஷன்றதுனால அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு அவர் ஒத்துக்கணும். இப்போ நான் வந்து ரொம்ப எல்லாம் கம்மியாலாம் வாங்குவேன்,
ஒரே ஒரு 2 லட்சம் இல்லை 5 லட்சம் தான் நான் வாங்குறேன். ஆனா நான் வந்து 50 லட்சம் வாங்குறதுனாலும் கூட இஷ்டப்பட்டா என்கிட்ட கேஸை கூட இல்லைன்னா இல்லை, அதுதானே. அதனால அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒப்புக்கொண்ட பிறகுதான் அந்த ரிலேஷனே கண்டினியூ ஆகும். இது போக சில விஷயங்கள் நான் இன்னும் சொல்ல மறுக்கிறேன். காரணம் என்னன்னா, நல்லா நடக்கிறத வந்து நான் சொல்றதுனால அகெயின்ஸ்டா போயிடக்கூடாதுன்றதுக்காக. அதனால அவருடைய ஃபீஸ் என்னன்னு முதல்ல கேட்டுக்கிறது அவசியம். கேட்டுக்கிட்டு இப்போ இவ்வளோ கொடுக்குறேன் சார். நான் எல்லாம் என்ன சொல்லுவேன்னா, சப்போஸ் 1 லட்சம் கேட்குறேன்னு வைங்க, அதில் 50% நீங்கள் முதல்ல கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன். நான் வந்து ப்ரொஃபஸராக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் டீச் பண்ணும்போது கூட நான் என்ன சொல்லுவேன்னா, இது ஒரு நேர்மையான வழியில் தான் நான் சொல்கிறேன். 50% ஃபீஸை நீங்கள் வாங்கிட்டுங்க. நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி வாங்கிட்டு அந்த 100%க்காக வெயிட் பண்ணாதீங்க. இந்த 50% தான் உங்கள் ஃபீஸ்ன்னு நினச்சிக்கங்க உங்கள் மனசில். ஆனால் கடைசி வரைக்கும் போய் அந்த ஆர்டர் வாங்கி கொடுக்குற வரைக்கும் உங்களுடைய டியூட்டின்னு நீங்கள், உங்களுக்கு இஷ்டம் இல்லை, அது உங்களுடைய டியூட்டி, கடமை. அதனால 50% வந்திருக்கு. அதனால நான் ஐ கோ அப் டு 100% ஒர்க். அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்களா வந்து சில பேர் மனசாட்சி அறிய பணத்தை கொடுத்துருவாங்க. சுப்பிரமணிய ஐயர்னு கூட ஒருத்தர் இருக்காரு. அவர் எனக்கெல்லாம் வந்து கேஸ் எல்லாம் முடிச்சு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போன பிறகு அவர் வந்து ஒரு 30,000 ரூபாய் நம்ம கொடுக்கணும், அதை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போனார். ரியலி ஐ தேங்க். அந்த ஆள்லாம் ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னா, பணம் கொடுக்காம அல்லது விஷயம் தெரியாமல் இந்த கேஸ் நடத்துறாங்கன்னா நிறைய வந்து நச்சரிப்பு இருக்கும். நீங்க பணம் கொடுத்தா தான் செய்ய முடியும், நான் சீனியரை வைக்கணும் அப்படின்லாம். நீங்களே வந்து என்ன விஷயம்னு சொல்லி எந்த மாதிரி சார் போக போகுது, இந்த கேஸ் எந்த மாதிரி போகும் அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தென் தேர் வில் நாட் பி எனி ப்ராப்ளம். ஆனால் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றது வந்து வக்கீலினுடைய விருப்பம் தானே ஒழிய கிளையண்ட்னுடைய விருப்பம் அல்ல. ஓகே, அதுதான் இப்ப நம்ம தெரியும். நீங்க தான் எங்களை தேடி வரீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதுல இருக்கு. ஆனா நம்ம யாருமே வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிறது இல்லை. நாங்கெல்லாம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி என்கிட்ட வாங்க, நான் நல்லா செய்வேன் அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. கேட்கறதும் தவறு. அது வந்து சட்டமும் வந்து அதுக்கான உத்தரவு கொடுக்கல. அட்வொகேட்ஸ் ஆக்ட்னே ஒன்று தனியா இருக்கு. அதனால என்ன நியாயமோ அந்த நியாயத்துக்காக போறோம். அதுக்கு இவ்வளவு ஃபீஸ் ஆகுதுன்னு சொன்னா ஒத்துக்குனா கேஸ் எடுக்கிறோம், இல்லைன்னா கேஸ் வேற யாருக்கிட்டனா வேற அட்வொகேட் கிட்ட கொடுத்துடலாம். அதனால இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி படிப்படியாக தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்காக இல்லாமலே இருக்க முடியாது. சில பேர், உதாரணமாக நான் சொல்லுவேனே, ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க, அது வந்து ட்ரஸ்ட்னுடைய ப்ராப்பர்ட்டி. அதுக்காக நான் அவங்ககிட்ட இருந்து எல்லா இதுவும் வந்து வாங்கி பணத்தை டெபாசிட் பண்ணிட்டேன். பணத்தையே அந்த ஸ்கூல் நடத்துகிற அவங்க கிட்ட இருந்து, அந்த பார்ட்டி கிட்ட இருந்து ஸ்மால் காசஸ் கோர்ட்ல ஒரு கேஸை போட்டு அந்த பணத்தை வந்து 69 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றேன். 69 லட்சம் ரூபாய் கட்டுற வரைக்கும் ஒரே நயா பைசா நான் வாங்கினதில்லை. இந்த ட்ரஸ்ட்டுக்காக நல்லது நடக்குது, பின்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு நடத்துறேன். அவங்களும் வந்து அவங்களுடைய பர்பஸ் வந்து இது குழந்தைகளுக்காகவும் ஹாஸ்பிட்டலுக்காகவும் நல்லதுக்காகவும் அதுக்காகவும் இதுக்காகவும் சொல்லப்பட்டிருந்தது. நான் அதெல்லாம் பார்த்து ஒருவேளை இப்படிதான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நடத்திட்டு போயிட்டேன். இப்போ 69 லட்சம் ரூபாயும் டெபாசிட் பண்ண சொல்றாங்க. எதிர்பார்ட்டி பண்ணிடுச்சு. இப்ப திடீர்னு சார் நீங்க வேணாம் சார், வேற ஒரு ஆளை வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன? ஏன்னா உங்களுக்கு முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். ஃபீஸ் எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்ட்டு நான் என்ன சொன்னேன், நீ எப்படியே பட்டவனா, அது வந்து மிக உயர்ந்த ஒரு பெரிய சமூகத்தை சார்ந்ததா இருந்தாலும் கூட இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி யூ கோ டு பிளடி பிச் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேஞ்ச் ஆஃப் வக்கலத்துக்கு எழுதி கொடுத்து போடான்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டேன். இப்போ அவங்க என்கிட்ட கொடுக்கல. ஆனால் அதற்காக நான் 2.5 வருஷம் வந்து அதில் ஈடுபட்டு எல்லாம் கலெக்ஷன் பண்ணி 3 கேஸ் போட்டிருக்கேன். 3 கேஸுக்கும் ஒரு நயா பைசா வாங்கல. இதெல்லாம் எங்கே போய் சொல்றது? எங்கேயும் சொல்ல முடியாது, போய் தொலையுது. அவங்க கஷ்டத்தை அவனே பார்க்குறான், அவன் நல்லாவே இருக்கட்டுமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியும் இருக்கிறது உண்டு. நிறைய பேர் வந்து கிளைண்ட் ஏமாத்துறாங்கன்னு சொல்றாங்க. நிறைய அட்வொகேட்ஸும் ஏமாந்து போறாங்க, பணமே கொடுக்காம ஏமாந்து போறவங்களும் உண்டு. அதனால இட் இஸ் ஸ்ட்ரிட் ஃபார் டேட் மாதிரியோ அல்லது குட் ப்ரோ க்ரோ மாதிரி நீ செய்தான் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரியே இருக்கிறது. ஆனால் இது மேலே மேலே போக போக அவங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு ஃபீஸே இருக்கு. 5,50,000 அல்லது 1,10 லட்சம் அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ எஸ் மை லார்டுன்னு சொல்லிட்டு வெளில வரவனுக்கு 1 கோடியை கொடுக்கும்போது இந்த 10,000 5,000 ஒரு பெரிய விஷயமே இல்லையே. அதனால இட் இஸ் டோட்டலி டிபெண்டிங் ஆன் அந்த 2 பேருனுடைய ஒரு அக்ரிமெண்ட் தான். வாயால ஒத்துக்கினாலும் சொல்லி நார்மல் எழுதியெல்லாம் கொடுக்குறதா இல்லை, வாயில ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி மனசாட்சிக்கு பயப்படுறவன் தானே மனுஷன், அவன் தானே வக்கீலாகவும் இருக்க முடியும். அதனால இந்த மாதிரி போறது வந்து இயற்கையான ஒன்று. அதனால இப்படிதான் பணம் கொடுக்கணும் இப்படிதான் கொடுக்க கூடாதுன்றது ஒன்றும் சொல்லவே முடியாது.
ஓகே, இப்போ இவர் சார்ந்த எனக்கு ஒரு பர்சனல் ஒரு கேள்வி ஒன்று வருது. இப்போ கீழ்கோர்ட்டுக்கு இவ்வளோ, ஹைகோர்ட்டுக்கு இவ்வளோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது நான் பேசிக்கா படிக்கும் போது என்னுடைய புரிதல் எப்படி இருந்ததுன்னா, கோர்ட்டு மூலமா அட்வொகேட்ன்ற அந்த ஒரு விஷயத்தை தள்ளி வச்சுட்டு கோர்ட்டுக்கு நம்ம இதை பே பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்து. ஸோ இப்போ நம்ம கீழ்கோர்ட்டுக்கு நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்றோம்னா இவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஓகே, அதுவும் இருக்கு. ஒரு துறை சார்ந்து நம்ம வந்து இப்போ எல்லா துறைக்குமே சட்டங்கள் இருக்கு. ஸோ இது ஒரு துறைக்குமே வந்து இந்த கீழ்கோர்ட்டுக்கு போறோம், ஹைகோர்ட் போறோம் போது அது டிஃபர் ஆகுமா? பொதுவாகவே எல்லாத்துக்குமே எல்லா துறைக்கும் சமமா இருக்கும் இல்ல? ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஒரு மாதிரி. ஃபேமிலி கோர்ட்டுக்கு ஒரு ஸ்டைல், இவ்வளவு ரூபாய் கட்டணும்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு லேபர் கோர்ட்டுக்கு எவ்வளவுன்றது ஒண்ணு இருக்கு. அல்லது ஒரு செக் பவுன்சிங் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு, அப்புறம் ஒரு நிலம் சம்பந்தமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தனி, ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் போடுறோம் அதுக்கு தனி. அந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் அந்த ஆக்ட் சம்பந்தமாக அந்த சட்டம் என்ன சொல்கிறதோ அந்த சட்டத்தின்படி எவ்வளவு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுலயே சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சொன்னா அதுக்கு அந்த மாதிரி தான் பணம் கட்டணும். அதுவும் கூட இருக்கலாம் இந்த மாதிரி. அதை பேஸ் பண்ணி தான் கேட்கப்படுகிறது. ஓகே சார், இப்போ அடுத்து நவீன்குமார் செல்வம் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. என்னுடைய நிலத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் புதுசா நிலம் வாங்கி இருந்தாரு. அவர் இப்போ அந்த நிலத்துல ஒரு ஆழ்துளை கிணத்தை வந்து போட்டிருக்காரு, அமைச்சிருக்காரு. இதுல என்ன பிரச்சனைனா, என்னோட இடத்துக்கும் அவர் ஆழ்துளை கிணத்தை அமைச்ச இடத்துக்கும் 2 to 3 மீட்டர் வர கேப் இருக்கு, அந்த இடைவெளி இருக்கு. அவர் ஆழ்துளை கிணற்றை அமைச்சதுனால நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு சுத்தி இருக்கிற எல்லா நிலத்துக்குமே வந்து நிலத்தடி நீர் வளத்திற்கு பாதிப்பு ஏற்படுது. இவர் ஒருத்தர்னால சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்குமே பிரச்சனை அப்படின்றாரு. சோ விவசாயமே வந்து இதனால பாதிக்கப்படுது. அந்த ஆழ்துளை கிணற்றை மூட சட்டப்படி ஏதாவது வழி இருக்கா? பண்ணலாமா? ப்ரொசீட் பண்ணலாம்? நிச்சயமாக ப்ரொசீட் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொன்னா, இவரு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த எக்கோசிஸ்டம்னு சொல்லப்படுகின்ற சூழ்நிலை இது சம்பந்தமா இருக்கக்கூடிய தாசில்தாருக்கு ஒரு லெட்டர் அனுப்பலாம். பர்மிஷன் வாங்கினாங்களா இல்லையா? கிரீன் ட்ரிபியூனல்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப இப்ப நான் சொல்லணும், கண்டிப்பா நான் சொல்லணும். அது அந்த கிரீன் ட்ரிபியூனல் மூலமாகவும் நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போகலாம். அதுல வந்து அந்த ஆழ்துளை கிணறு வந்து எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. 1000 அடி போடுறதும் உண்டு, 20 அடி போடுறதும் உண்டு. இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய போர்வெல் போடுறேன்னு வைங்களேன், நான் ஒரு 25 அடி போட்டா எனக்கு போதுமானதா இருக்கும். ஆனா ஆழ்துளை கிணறு என்று சொல்லப்படுவது வந்து இட் வில் கோ ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபீட். அந்த மாதிரி போச்சுன்னா நிச்சயமாக பாழடைஞ்சு போகும். உதாரணமாக தஞ்சாவூர்ல தானே நடந்து ஏதோ ஒரு இது எடுக்கிறாங்க, கேஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நிலங்கள்லாம் வந்து பாரி போயிடுச்சு. அதாவது தெலுங்குல சொன்ன மாதிரி எல்லாமே வந்து காஞ்சி போச்சு, விவசாயமே செய்ய முடியாது. அதாவது தஞ்சாவூர் வந்து சோழன் சோறுடைத்தெல்லாம் சொல்றாங்க, சோறுடைத்தன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லப்படுற இதுவே வந்து நிலங்களே வந்து காஞ்சி போறதுக்கு வாய்ப்பு. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பொதுமக்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு சட்டம் அது பொதுமக்களுக்கு உதவுமானா கிடையவே கிடையாது. அவங்களுக்கு சமாதானம் கொடுக்குமானா கொடுக்கவே கொடுக்காது. அதனால அந்த சட்டங்கள் எல்லாம் திருப்பி எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எடுத்துக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் செய்யறது உண்டு. அந்த மாதிரி தான் இதுவும். இந்த ஆழ்துளை கிணறு வந்து மூடணும்னு சொல்லி கிரீன் ட்ரிபியூனல்ல நீங்க ஒரு ஆர்டர் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக மூடப்படும். அதுக்கு இவர் வந்து நெக்ஸ்ட் நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ இப்போ இதுலயும் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ அவர் கிரீன் ட்ரிபியூனல் பசுமை தீர்ப்பாயம் போறாருன்னா அங்கேயும் வந்து கீழ்கோர்ட் மேல் கோர்ட் மாதிரி அவரு சார்பா ஏதாவது பணம் செலுத்துறதுக்கு அங்க ஒண்ணும் பெருசா இருக்காது. அவ்வளவு பெரிய உங்களால் ஏற்க முடியாத இதெல்லாம் கட்டணங்கள்லாம் இருக்காது. அங்க வந்து நார்மலி தீர்ப்பாயத்துக்குன்னு ஒண்ணும் இல்லை, ஒன்லி அந்த வக்காலத்து போடுறது அந்த மாதிரி சம்பந்தமா தான் இருக்குமே ஒழிய வேற ஒண்ணும் இருக்காது. அதை சார்ந்து இவங்க வந்து அதே மாதிரி கன்சியூமர் கோர்ட்டுக்கும் வந்து பணம் எல்லாம் கிடையாது. கன்சியூமர் கோர்ட்டுக்கும் பணம் கிடையாது, இந்த ட்ரிபியூனல் பணம் கிடையாது. அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸுக்கும் பணம் கிடையாது, மனித உரிமை அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் வந்து பணம் கிடையாது. எதெல்லாம் வந்து மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதோ, நலன் சார்ந்து இருக்கோ அதுங்களுக்கு எல்லாம் வந்து நோ கோர்ட் ஃபீஸ். இப்ப பொதுநல வழக்கும் நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? நோ, பொதுநல வழக்கு வந்து அது சிறப்பு. நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் இந்த பொதுநல வழக்குன்றது. ஆனா ஜெனரலி நான் ஒரு லைன் சொல்லணும்னா, பொதுநல வழக்குன்னு சொன்னா ரிட் பெட்டிஷன் தான் போட முடியும். ரிட் பெட்டிஷனுக்கு 1000 ரூபாய் கட்டுறோன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 750 ரூபாய் 1000 ரூபாய் வந்து கோர்ட் ஃபீஸ் கட்டுறோம். ஆனா பொதுவான மக்களுக்கு செய்யக்கூடியதான்னு சொல்லணும்.
நீங்கள் அதில் உட்படுகிறீர்களான்னு பார்க்கணும். ஒருவேளை நீங்க சொல்றது வந்து வேணுமென்னே டைம் பாஸ் பண்றதுக்காக ஒரு கேள்வியை கேட்டு ஒரு பெருசா பிரபலம் ஆகணும் அப்படின்னு சொன்னா உங்க அது பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி உங்களுக்கே ஒரு காஸ்ட் வந்து 2 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால பொதுநலம் என்று சொல்லப்படும் போது உங்களுடைய நீங்க ஐடி ஹோல்டரான்னு கேட்கும். ஐடி கட்டினீங்கன்னா அதுக்கு என்னன்றது இன்கம் டாக்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அதெல்லாம் கூட நீங்க சொல்ல வேண்டியதா இருக்கும் பொதுநல வழக்குன்னு சொன்னா. அதனால பொதுநல வழக்கு அல்லது மற்ற ரெட் பெட்டிஷன் சம்பந்தமாக நிச்சயமாக அடுத்த பகுதியில் பேசுவோம். கண்டிப்பா அதெல்லாம் தனி, இது தனி. ஓகே, கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் வந்து சட்ட ரீதியான மக்களுடைய நிறைய கேள்விகளுக்கு ஒரு சரியான விடை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் நம்பணும். நிகழ்ச்சியை வந்து நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி, மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இன்றைய சட்டம் என்ன சொல்கிறது நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கும் சட்டம் தொடர்பான இல்ல உங்களுக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள் நீங்க இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழ்கண்ட எங்களுடைய ராவணா தொலைபேசி எண்ணுக்கு வந்து உங்களுடைய கேள்விகளை நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். கேள்வி நீங்க அனுப்பும் போது உங்களுடைய பெயர், நீங்க எந்த ஊர்ல இருந்து அனுப்புறீங்க அப்படின்ற விவரங்களை முதல்லயே தெரிவிச்சுட்டு அப்புறமா என்ன ரீதியான ஒரு சிக்கலை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவா எங்களுக்கு வந்து நீங்க தமிழ்லயோ ஆங்கிலத்திலயோ நீங்க டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய நிகழ்ச்சியில உங்களுக்கான பதிலும் சரி அதே மாதிரி ஒரு தீர்வும் சரி பெற்றுத்தரப்படும் அப்படின்றத சொல்லிட்டு நான் இப்போதைக்கு கிளம்பிக்கிறேன். மறுபடியும் வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அண்ட் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா மீண்டும் 2வது பார்ட் 2வா உங்களுக்கு தொடரும். உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது, எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி. சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். பதில் வாரந்தோறும் பேசுவோம் உங்கள் ராவணா வலையொலியில்.